சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ், குகை மற்றும் 4 ரோடு, சேலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை பார்க்கக்கூடிய ராசிகள்ல முதல்ல இருக்காங்க. குறிப்பா 10ல் ஒரு பாவி இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை அது ஏற்படுத்தும். வேற கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஆனாலும் என்னால் அங்கே போய் உட்கார முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பா தானா ஒரு பெரிய வேலை கிடைச்சு அதில் போய் அமரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப குறிப்பா ரிஷபராசியில பிறந்து கடந்த 3 வருஷமா கல்யாணமே ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் திருமண சுப பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய சூழ்நிலையை தரும். தனக்குன்னு என்னைக்குமே வாழ்ந்ததில்லை, அடுத்தவங்களுக்காக அடிமாடு போல உழைச்சிட்டு கடைசியில் பாவியா போகிறது ரிஷபம். ஏன்னா பசு தான் ரத்தத்தை உருக்கி அடுத்தவங்களுக்கு பாலாக கொடுத்து தான் எதையுமே பெருசாக பார்த்துக்கிட்டது இல்லை. அதுக்கு நேரத்துக்கு தான் வைக்கல் அள்ளி போடுவோம், நேரத்துக்கு தான் தண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களும். அதே மாதிரி அம்மா கூட தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 4ல் கேது வந்துச்சுன்னா தாயை ஆட்டி படைக்கும். பெண்களுக்கு குறிப்பாக ஒரு மிகப்பெரிய மகத்துவம் நிறைஞ்ச வருஷமாக இருக்கும். குறிப்பாக அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். இந்த அம்மனை தான் கும்பிடணும்னு கிடையாது, எந்த தாயாக இருந்தாலும் அந்த தாயினுடைய பாதத்தை அவர்கள் இறுக்கமாக பற்றி பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா போதும். ரிஷபராசிக்கார நேயர்களுடைய புத்தாண்டு சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய இடத்துல ரிஷபராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா ஜென்ம குரு அவர்களுக்கு விலகுகிறது. குறிப்பாக அதே மாதிரி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான், அதற்கு அடுத்தது அவருடைய ஜாதகத்துக்கு 5லிருந்து பயிற்சியாகக்கூடிய கேது. அப்போ அந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதல்ல இருக்காங்க. குறிப்பாக 10ல் ஒரு பாவி இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை அது ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு 10ல் ராகு வரார். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பட்டம், பதவி, பேர், புகழை ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுத்தே தீரும். ஜென்ம குருவில் மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய மன இறுக்கத்தில் தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வெளியில் சொல்லலை. இந்த 2 வருஷம் என்பது அவங்களை நம்ம யாரை கேட்டு பார்த்தாலும் மனநல சரியில்லாமல் இருந்துட்டா, அல்லது மனசில் ஒரு ஆசிலேஷனோடவே இருந்துச்சு, அல்லது பல முடிவுகள் எடுத்து என்னால் செய்ய முடியாமல் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தெளிவான முடிவெடுத்து பல காரியங்களில் அவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2ல் குரு வந்திருக்கார். அப்போ 2ல் குரு குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவார். பணம் இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் என் வீட்டில் வைக்கவே முடியலன்னு நினச்சவங்கலாம் இன்றைக்கி 1/4 பவுன் நகை எடுக்கணும்னு நினச்சவங்க 2 பவுன் நகை எடுக்கலாம், 2 பவுன் எடுக்கணும்னு நினச்சவங்க 10 பவுன் நகை எடுக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நனவாகும். சார் என்னை விட தகுதி இல்லாதவங்களாம் வீடு கட்டிட்டாங்க சார், என்னால் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பிராப்தம் அமையக்கூடிய சூழ்நிலைகளை தரும். வண்டி வாகனத்தில் மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். தொழிலில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஏற்கனவே ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பிரச்சனையாக இருக்குது, வேறு கம்பெனிக்கு நான் ஆஃபர் லெட்டருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், வேறு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஆனாலும் என்னால் அங்கே போய் உட்கார முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக தானாக ஒரு பெரிய வேலை கிடைச்சி அதில் போய் அமரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் புத்திர தோஷம் இந்த வருஷத்தில் விலகிறதுனால சத்தியமாக புத்திர பாக்கியம் உண்டாகியே தீரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு, மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்தோம், பிள்ளைகளுடைய எஜுகேஷன் நினைச்சு நாங்கள் கவலைப்பட்டோம் நினைச்சவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கல்வியில் பெரிய முன்னேற்றம் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்து கடந்த 3 வருஷமா கல்யாணமே ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் திருமண சுப பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய சூழ்நிலையை தரும். நேரடியாக 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வம்பு வழக்கு ஏதாவது அவங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கல சிக்கல், சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டு எனக்கு வராமல் இருந்துச்சுங்க, ஒரு சீட்டு பிடிக்கிற இடத்துல நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், அல்லது இந்த மாதிரியான எம்எல்ஏ மாதிரியான பெரிய பெரிய இடத்துல போய் நான் பணம் கொடுத்து பெரிய பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த சிக்கல்களிலிருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமாக 10லிருந்து விலகக்கூடிய சனி, 10வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தரும். வேலையே இல்லைன்னு
நினைச்ச ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வேலை கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக ஏப்ரல் 26க்கு பிறகு கிடைச்சே தீரும். அதே மாதிரி பணமே கையில் தங்களை நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் கட்டுக்கட்டாக பாக்கெட்டில் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலமாக ஏற்படும். பொருளாதாரத்தில் நீங்கள் அடுத்தவங்களை எதிர்பார்த்தது போய் இவங்க 10 பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணுற இடத்துல இருப்பாங்க. ஏன்னா ரிஷபம் வந்து தனக்குன்னு என்றைக்குமே வாழ்ந்ததில்லை. அடுத்தவங்களுக்காக அடிமாடு போல் உழைச்சிட்டு கடைசியில் பாவியாக போகிறது ரிஷபம். ஏன்னா பசு வந்து தான் ரத்தத்தை உருக்கி அடுத்தவங்களுக்கு பாலாக கொடுத்து தான் எதையுமே பெருசாக பார்த்துக்கிட்டதில்லை. அதுக்கு நேரத்துக்கு தான் வைக்கல் அள்ளி போடவும் நேரத்துக்கு தான் தண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களும் எல்லாருக்கும் செஞ்சுட்டு தனக்குன்னு எடுத்து வச்சுக்காமலே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அவர்கள் தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிறதுலையும் கொஞ்சம் முனைப்பு காட்டுற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க இந்த வருஷத்தில் துணை இருந்து கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாகன போக்குவரத்தில் அவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்தில் ஏதாவது சில கோளாறுகள் குறைபாடுகள் ஏற்படும். எப்போ வெளியில் கிளம்புனா கூட ஒரு பிரேக் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், என்ஜின் ஆயில் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், காற்று இருக்கான்னு ஒரு தடவை பாருங்கள். இல்லாட்டி நல்லா போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு பஞ்சர் நிற்கும், நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஆயில் சரியில்லைன்னு சொல்லி நிற்கும். அல்லது நம்ம பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு போனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிழிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் வரும். அல்லது வண்டி ரோடில் நல்லா போனாலும் ஒரு சின்ன கல் பட்டாது ஒரு டென்ட் வந்துருச்சுன்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அம்மா கூட தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 4ல் கேது வந்துச்சுன்னா தாயை ஆட்டி படைக்கும், மனை ஆட்டி படைக்கும், செய்கிற தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற சில சஞ்சரவுகளை தரும். இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டாலே போதும். மற்றபடி அவங்க எது வேணாலும் செய்யலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த ஜோசியம் பார்க்கணும், ஜாதகரை கன்சல்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எதெல்லாம் நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தொடங்கலாம். அப்படி தொடங்கும் போது கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸிவான வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வகையான திங்ஸ்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கலைநயம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இயற்கையிலே இருக்கும். அதுக்கு காரணம் சுக்கிரனோட அதிபதி அவங்களோட வீட்டுக்கு வர்றதுனால. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லி வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ இவர்கள் வந்து பெரும்பாலும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் பண்ணலாம். அதில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஷேர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக செய்யலாம். அது சார்ந்த விஷயங்களில் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரி இந்த ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியனு அல்லது இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், ஈவன் ஒரு யூடியூபுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை தரும். ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம், அல்லது சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இந்த சித்திரை புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல பலாபலன்களை தரப்போகுது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 98% அவங்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்கலாம். ஏன்னா மிக முக்கியமாக குரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு, சனி பகவானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ராகுவும் ரொம்ப அற்புதமான இடத்துல வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கவனம், அம்மாவோட உடல் நலத்தில் கவனம், தொழிலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து சின்ன சின்ன முடிவுகளை சரியாக எடுத்துட்டாலே போதும். மற்ற எல்லாமே இவங்களுக்கு ஒரு சக்ஸஸிவான வருஷம் தான் இந்த வருஷம். நிச்சயமா மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகுது? பெண்களுக்கு குறிப்பாக ஒரு மிகப்பெரிய மகத்துவம் நிறைஞ்ச வருஷமாக இருக்கும். குறிப்பாக அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நிறைய புலம்பி இருப்பாங்க ரிஷபராசியில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்க. ஏன்னா நம்ம நிறைய முதலீடு பண்ணிட்டு எஃபோர்ட் எடுக்கிறோம், அதுக்கான கெயின் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுடைய தொழில் முறையில் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல நிற்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளா திருமணத்துக்கு தடையாக இருந்தவங்க, குறிப்பாக ரிஷபம் சுக்கிரனுக்குரிய வீடாக இருக்கிறதுனால கல்யாண தடைகளை சந்தித்துட்டே வந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், இதை தாண்டி மறுமணத்துக்கு காத்திருந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன்கள் அமையும். சார் ஏற்கனவே ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டேன், ஒரு இழப்பை பார்த்துட்டேன்னு நினைச்சவங்கெல்லாம் அதை மறந்துட்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடவுள் கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரம் அப்படின்னா என்ன இந்த புத்தாண்டுல? ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் அங்கே ஒரு மஞ்சள் கயிறு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இவங்க கையால் ஒரு 2 வெத்தலை பாக்கு, ஒரு அந்த சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து ஒரு ₹1 சில்லற காசை இவங்க கையால் 10 பேர்த்துக்கு தானமாக கொடுத்தாலே போதும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு சுபிக்ஷம் நிறைஞ்ச வருஷமாக இருக்கும். ஏன்னா மங்களகரமான வருஷத்தோடு அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலும்
வகையிலும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். உள்ளூர்லேயே எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் இந்த அம்மனை தான் கும்பிடணும்னு கிடையாது. எந்த தாயாக இருந்தாலும் அந்த தாயினுடைய பாதத்தை அவர்கள் இறுக்கமாக பற்றி பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா போதும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ எந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 5 விளக்குகளை ஏற்றி மனமுருக அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு நிறைஞ்ச செல்வத்தையும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஆலயத்தில் மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த அம்மனுடைய பாதத்தில் வச்சு கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசப்படியில் அழகாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ₹1 சில்லற காசோட சேர்த்து கொஞ்சம் அருகம்பில் கொஞ்சம் வேப்பிலை வச்சு வாசலில் கட்ட சொல்லுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸிவான வருஷமாக இருக்கும். நிறைஞ்ச செல்வ வளத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதமான நெகட்டிவிட்டியுமே அதை கிட்டையே நெருங்க விடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய வருஷமாக அமைச்சு கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே அருமையான ஒரு வருஷமாக இந்த புத்தாண்டு, அதுவும் சித்திரை புத்தாண்டு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கொள்ளலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ், குகை மற்றும் 4 ரோடு, சேலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.